இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இனியவளே என்ற இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வருங்க. அந்த தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. மிஷினரிகளோட ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்துருவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா யாருமே அதை தடுக்க முடியாதுங்க. அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். உற்சாகமாக சந்தோஷமாக எங்கள் கூட சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என்ற பாடலை நாம் பாடும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடுறீங்களா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நாம் அப்படியே கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாக ஒருமனப்பட்டு இருக்கும்போது நான் அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன நல்ல தெய்வம், இந்த நேரத்தில் கூட அவர் நம்மோடு நம்முடைய மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறாரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்னுடைய வாழ்க்கையில் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, என் குடும்பத்தில் தேவைகளை நீங்கள் சந்திங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன், என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்ப நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆண்டவரை ஆராதிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷங்க. நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன்டா எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்றேன், இந்த பூமியில நான் எதுக்கு இருக்கிறேன், மத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்கங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. அதை பத்தின ஒரு ஷார்ட் மூலியமா நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? வாம்மா, டயர்டாக வந்திருப்ப, வந்து உட்காரு. சரிம்மா. தம்பி, என்னப்பா பண்ற? என்னக்கா வேலை முடிஞ்சதா? நான் ஐபிஎல் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஹைலைட்ஸ் பார்த்துட்டே இரு. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாப் அப்ளை பண்ணியிருந்தல, அது என்னாச்சு? அப்ளை பண்ணேன், அவங்க ஒன்றுமே சொல்லலை. கூப்பிட்டா போக வேண்டியது. நீ தான் தம்பி அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க எப்படி உன்னை கூப்பிடுவாங்க? அக்கா இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நீ ஒன்று ஸ்டடி பண்ணிக்கணும். ஆமாப்பா, அக்கா எப்படின்னாலும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. நீ என்ன வேலை தேடிக்கிட்டே இருப்பியா? சீக்கிரம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுப்பா. அதுக்கு நேரம் ஆஃபீஸில் போய் தான் பார்க்கணும். கையில் அமௌண்ட் இல்லை, அதனால போகலை. இந்த ஏடிஎம் கார்டை வச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. சீக்கிரமாக அதை ரெடி பண்ணுற வேலையை பாரு. காணோம், கிச்சன்ல இருப்பாங்களோ? என்ன இங்கேயும் யாரையும் காணோம்? ஒருவேளை மாடியில் இருப்பாங்களோ? என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? நான் உங்களை கீழெல்லாம் தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமாம்மா, கீழே கரண்ட் போயிட்டு, அதனால மேலே கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக உட்காந்து பேசலான்ட்டு வந்தோம். இப்போ தான் வந்தியாம்மா? டீ ஏதாவது குடிச்சியா? கிச்சனில் பார்த்தேன், யாருமே இல்லை. டீ குடிக்கல தான். தம்பி, நீ போய் அங்கே பார்த்தியா? போய் ஆஃபீஸில் மேனேஜரை பார்த்துட்டு வந்தேங்க்கா. 1 வீக்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது பெரிய ஆட்களை பார்த்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணுமா? அப்படின்னா சொல்லு, அக்கா பண்ணித்தரேன். இந்த மேனேஜர் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா. 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கமெண்டேஷன் போய் ஏதாவது தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா? இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அக்கா சொன்ன ஐடியா நல்லா தானப்பா இருக்கு. யாராவது பெரிய ஆளை வச்சு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம்ல? அக்கா சொல்கிறது உனக்கு நல்லாதாம்மா இருக்கும். ஆனால் அங்கே என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தானே தெரியும். அம்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க, ஆனா உன் பேச்சுல ஒரு கோவம் தெரியுதே. என் பேச்சில் எங்கே கோவம் தெரியுது? அம்மா சொன்னதுக்கு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன்ல. நீ கோவப்படுறேன்னு சொல்லல தம்பி, வேலை டிலே ஆகுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டியோன்னு நினைச்சு நான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, எல்லாரும் போய் சமைச்சு சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. மனுஷி, நீ கீழே போ, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். தம்பி, பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன மனுஷி, தோசை சுடுறியா? எது கல் எது தோசைனே தெரில. உங்களுக்கு நக்கலா இருக்கு, எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. அப்படி உனக்கு என்னம்மா கஷ்டமா இருக்கு? உங்க அக்கா முன்னாடி உங்க அம்மா முன்னாடி எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. எங்கள் அக்கா முன்னாடி எங்கள் அம்மா முன்னாடியா? அவங்க என்ன பண்ணாங்க நீ கஷ்டப்படுற அளவுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, இல்லைனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீ என்ன சொல்கிற மனுஷியா? எனக்கு புரியவே இல்லையே. இரு, யாரோ வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேலை இல்லைங்கிறத
உங்கள் அக்கா அப்படியே சுற்றி பேசுகிறாங்க, உங்கள் அம்மாவும் அதே மாதிரி சுற்றி பேசுகிறாங்க. இது கூட உங்களுக்கு புரியலையா? எங்கள் அக்கா ஒன்றும் அப்படி சொல்லலையே மனுஷியா. அவங்க எனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறாங்க. நீ பேசுகிறது தான் ஏதோ சுற்றி விடுற மாதிரி இருக்குது. நான் தான் உங்களுக்கு சுற்றி விடுற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா இன்னைக்கும் சீக்கிரம் வேலையை பாருன்னு சொன்னாங்க, அன்னைக்கும் சீக்கிரம் வேலையை பாருன்னு சொன்னாங்க. எனக்கு வேலை இல்லைன்னு யாரும் குறை சொல்லலை. எனக்கு வேலை வாங்கி தரதுக்கு தான் எங்கள் அக்கா உதவி பண்ணுறா. அதில் எங்கள் அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க. இதில் நீ சீரியஸ் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லையே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இப்போ அவங்க பண்ணுறது பேசுறது எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க? அப்படி என்ன பேசுகிறாங்க? உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி உங்கள் அக்கா அன்னைக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. உங்கள் அம்மா உங்களை சீக்கிரமாக வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இதாக தெரிலையா? என்னப்பா சொல்கிறேன்? என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அக்கா எனக்கு தரா. இதில் என்ன பிரச்சனை? அவன்கிட்ட இருந்தால் நீ கொடு, நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன், அவங்ககிட்ட வாங்கலை. நான் காசு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. உங்கள் அக்கா காசு கொடுக்கறதுனால உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது உங்கள் மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. எங்கள் அக்கா காசு கொடுக்குறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயமே கிடையாது. இது எங்கள் அக்கா கேட்டானா சிரிச்சிருவா. நீ தோசையை சுடு, நான் போகிறேன். ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொன்னதை. தம்பி, அந்த மேனேஜர் எதுவும் சொன்னாங்களாப்பா? என்ன 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? அவங்க கம்பெனியில் இப்போ ஜாப் இல்லையாங்க்கா. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு கம்பெனிக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்னைக்கு போகணுங்க்கா. அப்படியா தம்பி? அப்போ நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. கையில் பணம் வச்சிருக்கியா? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உன் கார்டு என்கிட்ட தானே இருக்குது, தேவைன்னா நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். என்னக்கா? என்னம்மா இங்கே உட்காந்துட்டீங்க? வேற எதுவுமா? ஒன்றும் இல்லைம்மா. இவன் வேலை தேடுறேன்னு பொறுப்பு இல்லாமல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். வேணா இவனை தனியாக அனுப்பிச்சிடலாமா? தனியானா எங்கம்மா? எனக்கு புரியல. இல்லைம்மா, அவங்க 2 பேர்த்தையும் தனி குடித்தனம் அனுப்பிடலாமா? என்னம்மா சொல்ற நீ? அவனே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான். அவனை தனியாக அனுப்பிவிட்டா என்ன செய்வான்? உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. நீயும் உன் வாழ்க்கையை பார்க்கணும்லாமா? இப்படி இவனை தாங்கிக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது? அவனை தாங்கிட்டேன்னா என்னம்மா சொல்ற நீ? அப்பாவும் இல்லை, அவனை நான் பார்க்காம வேற யார் பார்த்துக்கிறது? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அதுக்கு அவன் என்ன செய்வான்? அவன் ட்ரை பண்ண தானே செய்கிறான். அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் இழுத்துக்கிட்டே போகிறான். அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நீயும் உன் வாழ்க்கையை பார்க்கணும்லாமா? அதான் சொன்னேன். அப்படிலாம் இல்லைம்மா. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். எனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறதுக்குள்ள அவன் செட்டில் ஆகணும். அக்காங்கிறது இன்னொரு அம்மா ஸ்தானம்மா. அந்த பொறுப்பு எனக்கு இருக்குமா? சரிம்மா, நம்ம பேச்சை கேட்காம கல்யாணமும் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டான். இப்போ வேலையும் இல்லாமல் இருக்கான். உனக்கு தானம்மா கஷ்டம். உன் மனசுக்கு சரினா எனக்கும் ஓகேம்மா. சரிம்மா, வாங்க உள்ளே போகலாம். சே, இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டேனே. என்னப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சீன் நல்லா இருந்துச்சு, ஸோ அதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? நானும் கீழே ஒரு சீன் பார்த்தேன்ப்பா, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படி என்னப்பா சீன் பார்த்த? உங்க அக்காவும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்த காட்சியை பார்த்தேன்ப்பா. அந்த காட்சியில உங்க அக்கா பேசுறத கேட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரிலப்பா. எங்கள் அக்கா அப்படி என்னப்பா பேசுனா? ஏதாவது தப்பாக பேசுனாளா? உங்க அக்கா பேசுனது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குப்பா. இப்படி ஒரு அக்கா எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியல. என்ன தம்பி, 2 பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சிஸ்டர், வாங்க. உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா தம்பி? என்னை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு அப்படி அக்கா என்ன பண்ணிட்டேன்? ஏம்மா, நீங்கள் தானே பேசுனீங்க, சொல்லுங்க. என்ன மனுஷியா, சொல்லு, என்னாச்சு? அன்னைக்கு உங்க தம்பியை பத்தி நீங்க பேசுனதை கேட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க பேசுனதை கேட்டு உங்க தம்பி மேல எவ்வளவு உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூட பிறந்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அவன் என் கூட பிறந்ததுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருத்தவங்க கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க கூட நிக்கிறதுக்காக தான் நம்மளெல்லாம் கடவுள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா படைச்சிருக்காரு. அவன் நல்லா இருக்கும்போது அவனே பார்த்துக்குவான். கஷ்டப்படும் போதுதான் ஒரு உறவா நம்ம கூட இருக்கணும். ஒரு அக்காவா இதை தான் நான் என் தம்பிக்கு செஞ்சுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் பெருசா செய்யல. நாளைக்கு என் தம்பி வளரும்போது இன்னொருத்தருக்கு அதை செய்வான்.
அக்கா, எனக்கும் உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்க்கா. எனக்கும் உங்களை நினச்சா பெருமையாக இருக்கு அண்ணி. நிச்சயமா ஏசப்பா அவங்கள படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுவாங்கங்க. ராஜாத்தி அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட தாழ்மையும் ஜபமும் இருந்துச்சுங்க. அதனாலதான் ஏசப்பா அவங்கள கொண்டு பெரிய ரட்சிப்பை அந்த தேசத்துல உண்டாக்குனாங்கங்க. நம்ம குடும்ப பெண்களாகிய நமக்கும் அந்த தாழ்மையும் ஜபமும் இருந்துச்சுன்னா நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. அதை பத்தின ஒரு செய்தியை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அன்பான இனியவளை நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள், வணக்கங்கள். இந்த வேலையிலும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு பெண் கேரக்டரோட உங்களை சந்திப்பதில், உங்களுக்கு செய்தி பகிர்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் கூட ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம அந்த செய்திக்குள்ளாக கடந்து போவோம். அனைவரும் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு ராஜாவே, இந்த வேலையில் கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இனிய வேலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இந்த செய்திக்கு பிறகு அவர்கள் வெறுமையாய் சென்று விடாதபடி அவர்களுக்குள்ளே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய், அந்த அடியாளை மறைத்து நீர் பேச வேண்டுமாய், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை உற்சாகப்படுத்த செய்ய வேண்டுமாய், அவர்கள் முயற்சிக்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதியாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டுமாம் எனக்கு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே, ஆமென். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இனிய வேலை நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் நிறைய செய்திகள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அது உங்களோட ஆத்மாவுக்கு, வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வேலையிலும் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஒரு செய்தியை நான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய பெயர் டாக்டர் ராணி மணிவண்ணன் சொல்லுவாங்க. நான் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டாக்டராக இருக்கேன். சாத்தூரில் மணிராஜ் மருத்துவமனை வச்சு நடத்திட்டு இருக்கேன். இந்த இனிய வேலை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இந்த வேலையிலும் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ஒரு செய்தியை எஸ்தர் வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தில் நிறைய பெண்களை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 2 வேதாகமம் பெண்கள் பேர்லேயே இருக்குது, ரூத் அண்டு எஸ்தர். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் இந்த வேதாகமம். அந்த வகையில் இந்த எஸ்தர் நூல்லேருந்து உங்களுக்கு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் அப்படிங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதில் 10 அதிகாரம் இருக்குது. அவங்க யார்? ஒரு அனாதை, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. மொர்தக்காய் அப்படிங்கிற ஒரு சித்தப்பா தான் அவங்கள வளர்த்துட்டு வராங்க. ஒரு அந்நிய தேசத்தார். அவள் யூத இருந்துமே அவங்க பெர்சியா நாட்டில் ஒரு சூசான் அரண்மனையில் தான் வாழ்கிறாங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள, அந்த பெண்ணை தேவன் எப்படி உயர்த்தினார் அப்படிங்கிறத பற்றிய ஒரு செய்தி சுருக்கம் தான். இது மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒன்றுமே இல்லாதவ, எனக்கு யாருமே பெரிய பக்கபலமே இல்லை, எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு புலம்பாதீங்க. எந்த பெண்களும் புலம்பாதீங்க. ஒன்றும் இல்லாதவங்க கூட, சாதாரணவங்க கூட நம்ம தேவனுடைய கரத்தில் நம்மளை கொடுக்கும்போது நம்மளை என்ன செய்ய முடியும்? பெரிய அசாதாரணமானவங்கள, ஒரு சிங்க பெண்ணா, ஒரு ராஜாத்தியாக அவங்கள உருவாக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் இந்த செய்தி உங்களுக்கு. இது நீங்கள் எல்லாரும் பங்கு பெற அன்புடன் அழைக்கிறேன். ஸோ இதில் எஸ்தரில் நம்ம அவங்கள படைப்பின் நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அனாதையாக இருந்த அவங்க தான் அம்மா அப்பா இல்லாதவ, ஒன்றுமே இல்லாதவன் சோர்ந்து போகலை. கடவுள் ஒவ்வொருத்தரையும் இங்கே உலகத்தில் படைச்சிருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜெபத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளணும். எஸ்தரையும் பாருங்க, அழிய போகிற அந்த யூதர்களுக்கு ரட்சிப்பை, வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு ராஜாத்தியா அந்த ராஜாவுக்கு அனுப்பி அந்த யூத மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றாங்க. நீங்கள் யோனாவை பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போனதுனால தான் நினிவே பட்டணத்துக்கு ரட்சிப்பு. நெகேமியாவை பாருங்க, எருசலேம் மலங்க இடிஞ்சு கிடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, 52 நாள் அழகாக கட்டி கொடுக்குறாரு. ஸோ கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக பயன்படுத்தி கிரியை செய்ய வல்லவர். நம்ம செய்ய வேண்டியதுதான் என்னென்னா, அவர் கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்படைக்கணும். ஸோ எஸ்தர் 10 சாப்டர்லேருந்து நான் 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. எப்படி அந்த நோக்கம் தெரியும்? நம்ம நம்மளை கர்த்தருடைய கையில் நம்ம ஒப்படைக்கணும். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக படைக்கப்பட்டிருக்கேன்.
என்னோட நோக்கம் என்னன்னு தெரியல, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. பாருங்க, எஸ்தர் சோர்ந்து போயிடல. அம்மா அப்பா இல்லாதவ, நானே ஒரு அனாதை, நான் போய் என்னத்தை பேச அப்படின்னு சொல்லல. இளவரசிகள் தேவைப்படுறாங்கன்னு அவங்களும் மொர்தெக்காய் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படி அப்படியே கேட்டு ஒபே பண்ணி அவளும் அலங்கரிக்கப்பட்டவளா ராஜாவுக்கு முன்னுக்கு அவளை போய் நிப்பாட்டுறாங்க. ஆனா கடவுளோட கிருபை தான், சும்மா அவங்க ஒரு ராஜாத்தி ஆயிரல. நீங்க எல்லா வகையிலையும் சோர்ந்து போனவங்களா, தளர்ந்து போனவங்களா, ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தாலும் கடவுளுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்குமாயின் பெரிய காரியங்களை, பெரிய பெரிய மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடியும். நான் இந்த எஸ்தர் மூலமா சொல்ல வர்றது ஒரு பர்பஸ். உங்களோட படைப்பின் நோக்கத்துல கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இனி கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு, இந்த குடும்பத்தை நான் நல்லா நடத்தணும், இந்த பிள்ளைகளை நல்லா நடத்தணும், அதோட மட்டும் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. ஸோ எஸ்தர் மாதிரி அந்த யூத குலத்துக்கே ரட்சிப்பு வர்றதுக்காக அவள் என்ன செய்கிறா, தன்னோட உயிரையே பணைய வைத்து ராஜா முன்னுக்கு ஆஜராகிற. அதே மாதிரி உங்களோட சர்வீஸு உங்கள் குடும்பத்தோட நிப்பாட்டிடாமல் பக்கத்து வீட்டை பாருங்க, அவங்களோட கஷ்டங்களை பாருங்க. எல்லாருக்கும் ஏதாவது உங்களால் அந்த உதவி செய்ய முடியுமா? நீங்கள் கேட்டறிஞ்ச சத்தியங்களை, அது தெரியாதவங்களா இருக்காங்களா, அந்த இயேசுவோட அன்பை சொல்லுங்க. வாங்கப்பா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலான 4 வார்த்தைகளை பேசும்போது உங்களோட படைப்பின் நோக்கம் நிறைவேறும். அந்த தெருவோட நின்றுடாம அந்த ஊருக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல உங்க ஊரை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்களே ஆயின் அவர்களை போய் பார்க்கறது, அவர்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி அந்த மக்களோட ரட்சிப்புக்காக அந்த சிதறி போன ஆடுகளை இயேசுவோட மந்தையில சேர்க்கும் பணியை உங்களால செய்யலாம். ஸோ எஸ்தர் ராஜாத்திய மாதிரி நீங்களும் ஒரு ராஜாத்தி, நீங்களும் ஒரு சிங்கப்பெண். சோர்ந்து போயிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். நம்மெல்லாம் ஹிஸ்டரி மேக்கரா இருக்கணும். அப்படின்னு என்னன்னா, நம்ம ஒரு இதை வரலாற்றை உருவாக்கணும். நானும் படிக்கிறேன் படிச்சுட்டு போறவங்களா இல்லாம நம்மனால இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை. ஸோ எத்தனையோ பேர் கொரோனால இறந்து போயிட்டாங்க இல்லையா? கடவுள் நமக்கு ஒரு நீடிய ஆயுசை கொடுத்துருக்காரு, அதுலேருந்து தப்பிச்சு பொழைக்க வச்சிருக்காரு. இந்த கொடுத்த இந்த ஆத்மாவை, இந்த கொடுத்த இந்த உயிர் பிச்சையை நல்ல முறையில் நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் பயன்படுத்தி செல்லணும் அப்படிங்கிறத எஸ்தர் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாசிக்கிறோம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவங்க சொல்லுவாங்க, அந்த பெண்ணு ரொம்ப ரூபவதி, ரொம்ப சௌந்தரியம் உடையவளா இருந்தாள். பட் அவள் தன் பெரிய பியூட்டிஃபுல் லேடின்னு ஒரு வாளும் அவள் தன்னைத்தானே பெருமை உள்ளவளை பார்க்கல. பெருமை உள்ளவளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிறார். மொர்தெக்காய் என்ன சொல்றாரோ அப்படியே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அடுத்து அங்க ஆகாய்க்கு போகிறாங்க. அந்த ப்ரிப்பரேட்டிவ் பீரியட்ல அவளை ஒரு ராஜாத்தியா 1 வருஷம் ரெடி பண்றாங்க. அந்த இடத்துல போய் ஆகாய் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கிறார். ஸோ அந்த ஒரு கீழ்ப்படிதலின் தன்மை, அந்த பேசும்போதும் பார்த்தீங்கன்னா பொலைட்டா பேசுற தன்மை. ராஜா கிட்ட பேசும்போது கூட, உமக்கு சித்தமானால் எங்க மக்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க, அவங்களுக்கு நீங்க காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். எங்க குலத்தை நீங்க ரசிங்க, அந்த மாதிரி ஒரு பொலைட்டா பேசுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு கீழ்ப்படிதலான வார்த்தைகள், ஒரு கரிசனையான வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும். நான் பெரிய ஆளாக்கும், நான் பெரிய பியூட்டிஃபுல் லேடி, நான் பணக்காரியாக்கும், எனக்கு எல்லாம் இருக்காக்கும், அந்த மாதிரிதான் இல்லாம நம்ம கடவுளுக்கு முன்னுக்க நம்மளை நாமே தாழ்த்தி கொள்றது, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கிறது, கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது, கடவுளோட நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில் அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைவேற்ற அபியாசப்படணும் அப்படிங்கிறத நமக்கு எஸ்தர் சொல்லி கொடுக்குறாங்க. 2:17 வாசிக்கிறோம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பாருங்க, 127 கண்ட்ரிக்கு அவர் ராஜா, அகாஸ்வேரி ராஜா. இவ்வளவோ பேர் லேடிஸை கூட்டு வராங்க. பட் எஸ்தர் மேல மட்டும் தயையும் பட்சமும் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவங்க பியூட்டி மட்டும் இல்லைங்க, கடவுளோட கரிசனை, கடவுளோட கிருபை. நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது யாரு? கடவுளோட கிருபை. அந்த மாதிரி அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு கடவுளோட கரிசனையும் கடவுளோட கருவையும் கிடைச்சதுனாலதான் ராஜாவோட கண்ணில் தயமும் பட்சமும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அவ ராஜாத்தி ஆக்கப்படுறா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் நமக்கு தேவை ஏசப்பாவோட கரிசனை, ஏசப்பாவோட தயவு, ஏசப்பாவோட கிருபை. அது இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக ராஜாத்தியா நம்ம உயர்த்தப்படுவோம். அதுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும், எங்களை நீங்கள் உயர்த்தணும், என் காரியங்களை செய்ய வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அடுத்து நம்ம கடவுள் கையில் ஒப்படைச்சோம்னா நம்ம எல்லாம் என்ன ஆர்டினரி ஆட்களே கிடையாது, சாதாரண ஆட்களே கிடையாது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆகிடுவோம், நம்ம விசேஷித்தவர்கள் ஆகிடுவோம், நம்ம சாதிக்க பிறந்த பெண்கள் ஆகிடுவோம், நம்ம சிங்க பெண்கள் ஆகிடுவோம். ஸோ நமக்கு தேவையில்லை என்ன? நம்ம சரண்டர் பண்ணணும், நம்ம ஜெபிச்சு நம்மளோட அந்த வாழ்க்கை நோக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்.
நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம அவருக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த டைம் வரும், அது வரைக்கும் நம்மளோட பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். சில நேரம் என்ன அது இந்த மாதிரி நானும் வேதாகம் வாசிக்கிறேன், வசனங்களை கேட்குறேன், செய்தியை கேட்குறேன், இருந்தாலும் எனக்கு பெருசாக நல்ல வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுதான் 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். அவர் கரெக்டாக என்ன டைமுக்கு வரணுமோ வருவார். நீங்கள் இந்த எஸ்தரில் வாசிக்கும் போது இந்த யூதர்களுக்கெல்லாம் ஆமான் அழிவை தேடி கொடுத்துறான். அதை நிறைவேற ஒரு சில நாட்கள், ஒரு 1 or 2 days இருக்கும்போது தான் என்ன ஆகுது, அதுக்கு ரிவர்ஸாக மறு உத்தரவு கொடுத்து அந்த அழிவை நிப்பாட்டுறாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் கடவுளோட கிருபை எல்லாருக்கும் தெரியும். அழிக்க போனவங்க இப்போ அழிக்காதீங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்களே அப்படிங்கும்போது தான் நம்மளோட கர்த்தரோட கிருபை, நம்ம ஏசப்பாவோட அவரோட அனுக்கிரகம்ல எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ஹி ஹாஸ் பிளான். ஒவ்வொன்றுக்கும் அவர் ஒரு ஐடியாவோட வச்சிருப்பாரு. இப்போ இந்த நன்மையை இவங்களுக்கு செஞ்சாதான் அதன் மூலம் மற்ற மக்கள் பயன்படுவாங்க, அதன் மூலம் ஏசப்பா வெளிப்படுவார் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பிளானோட வச்சிருப்பாரு. அதனால ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துச்சுன்னா, எஸ்தர் ராஜாத்திக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போயிடாம இயேசுவோட கரங்களில் நம்ம அர்ப்பணித்து அந்த வேலைக்காக நம்ம காத்திருந்து செபிக்கிறோம கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். எஸ்தர் அதே மாதிரி தான் செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு 3 நாளைக்கு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. என்ன ஆச்சு, ஆமான் மூலமா யூத மக்கள் எல்லாம் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டு ஆமான். அதை மொர்தெக்காய் எஸ்தருக்கு சொல்றாங்க, இப்போ நம்ம குழம்பையும் அறிய போகுது, நீ இப்போ மௌனமா இருந்த என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. உடனே அந்த அம்மா, ஐயோ நான் எப்படி போறது, ராஜா கிட்ட போய் பேசணும் அப்படின்னா ராஜாத்தி ஆனாவோட அவர் கூப்பிடாம ராஜா முன்னுக்கு போய் நிற்க கூடாதான், கொண்டு போட்டுருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி நான் செத்தாலும் சாகிறேன், என் மக்களுக்காக என் குலத்துக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா போயிடல. அவங்க 3 நாள் அவங்க மட்டும் ப்ரே பண்ணல, அவங்களோட தாதிகள் பிளஸ் அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே நம்ம 3 நாளைக்கு சேர்ந்து ஜெபம் பண்ணி நல்லா ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணிட்டு நம்ம போவோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இந்த காரியத்தை மாற்றி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற பெண்ணா எஸ்தர் காணப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்தர் அவங்களுக்குன்னு இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற பார்க்குறாங்க. மொர்தெக்காய் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறாங்க. அதனால ராஜாத்தியா உயர்த்தப்படுறாங்க. 2வது பார்த்தோன்னா அந்த பிரச்சனை வருது, இந்த யூத மக்கள் அழிய போகிறாங்க அப்படின்னு மொர்தெக்காய் வான் பண்ண உடனே ஜெபிக்கிறாங்க. ஸோ நம்மளும் கூட நம்மளோட காரியங்களில் தோல்வி வந்தால் மட்டும் ஜெபிக்கிறவங்களாம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெபித்து செஞ்சோம்னா நல்ல இசப்பா இந்த காரியம் ஓகேவா, இது நான் செய்யலாமா, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம வச்சோம்னா அதில் ஏதாவது பிரச்சனை வரும்னா நல்லா வெளிப்படுத்துவார். ஸோ நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எஸ்தர் ராஜாத்தி இதில் நமக்கு நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. எத்தனையோ காரியங்கள் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க, இது முடியாதுன்னு இருக்கும், நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம்னா அதை முடிவாக கொண்டு வருவார். சில காரியங்கள் இது நல்லதே இல்லைன்னா இது முடியாமையே ஆக்கி கொடுப்பார். ஸோ எது வந்தாலும் நன்மைக்கே, இது கர்த்தர் நமக்கு அனுமதித்து இருக்கிறது, இது கடவுள் நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அன்போட அதை உற்சாகமாக நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் நம்ம செயல்படுறவங்களாக காணப்படணும். ஸோ 2வது அவங்க சொல்கிறது ஜெபத்தின் மூலம் காரியங்களை மாற்ற பண்ண முடியும். அவங்க அப்படியா மொர்தெக்காய் சொல்லிட்டாரு, நம்ம ஓடி போய் நம்ம தான் கிங்கு தான், நம்ம ராஜா தான், நம்ம சொல்கிறத கேட்க போகிறார்ல, நம்ம தான் ராஜாத்தி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக போய் அவர்கிட்ட போய் எங்கள் மக்கள் அவன் என்னமோ ஆமான் அழிக்க போகிறான், நம்மள அதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்லாம் சொல்லலை. நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம், அவர் என்னை கூப்பிடு, 30 நாள் ஆச்சு நீ இன்னும் கூப்பிடலைனாலும் பரவாயில்ல, நான் வாரேன், நான் போய் செய்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஜெபத்துக்கு அப்புறம் அங்கே போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஜெப வாழ்க்கையை எஸ்தர் ராஜாத்தி நமக்கு இங்கே நமக்கு பண்ணுறாங்க. ஸோ நிறைய எல்லாருக்குமே பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது, யாருமே கஷ்டப்படாமல் வாழ்கிறதில்ல, எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லாருக்குமே சில நல்ல நேரங்கள் இருக்கும், சில கெட்ட நேரங்கள் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையான நேரங்கள்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும், நம்ம அதை சாதகமாக மாற்றணும் அப்படின்னா ஜெபமே ஜெயம், ஜெபம் தான் ஜீவன். ஸோ ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லா நேரமும் காணப்படணும். அந்த ஜெபம் தான் நமக்கு என்ன பண்ணும், ஒரு புது ஜீவனை, ஒரு புது பலன் நமக்கு என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ள வரும். ஸோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. 2வதா நான் சொல்கிறேன், முதல்ல தான் நம்ம பர்பஸை நிறைவேற்றுறாங்க, 2வது அவங்க ஜெபிக்கிறவங்களா காணப்படுறாங்கன்னு. அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் அது மாற்றலை, அந்த சூசான் அரண்மனையில் அவங்க இருக்கிற அந்த கிங்கு
போர் அடிக்குது, எப்பயும் தூங்கிடுவாரு, ஆனா தூங்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஒருத்தனை படிங்கிறாரு. படிக்கும் போதுதான் மொர்தெக்காயை சேர்ந்த நன்மையை ஒன்ன படிச்சுட்டு அவனுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரிவார்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஒப்பீனியன், அந்த மொர்தெக்காய் நல்லவரு, என் உயிரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இதையும் அந்த இது மூலமா வாசிக்கிறார். அதை கொண்டு வந்ததே சும்மா தூங்கி இருக்கலாம்ல, அவரு தூக்கம் வராத தண்ணியை உருவாக்கி அந்த ரெக்கார்டை எடுத்து படிச்சு, ஆமா மொர்தெக்காய் 2 பேரு ராஜாவை கொல்ல பார்த்தாங்க, அதுல இருந்து அதை முன்னறிவிச்சு அவர் காப்பாத்தினார் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க அந்த பிரேயர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜெபம் அப்படிங்கிறது வல்லமை உடையது, எல்லாத்தையும் இடித்து தகர்க்க வல்லது. நீங்க பார்த்துருக்கீங்க, பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், சிறைக்கதவுகள் திறவுண்டது. எப்படி வருது எல்லாம், எதையுமே சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் ஜெபிச்சோம்னா அதை நம்ம அதுல இருந்து விடுதலை பெறலாம், நம்ம வெற்றி கொள்ளலாம். அதனால நம்ம சோர்ந்து போகாம நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி கிட்ட காணப்பட்ட ஒரு தாழ்மையான குணங்கள். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ பாருங்க, அவருக்கு அந்த அம்மாவோட பொலைட்னஸ், அந்த அம்மாவோட ஒரு தாழ்மையான ஒரு குணங்கள் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. நீ என்னன்னாலும் கேளு, ராஜ்யத்துல பாதி வேணாலும் கேளு. அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால், உமக்கு சித்தமாயிருந்தால், பேச்சுனா நான் ராணி, நீங்க ராஜா, நான் ராணி, நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு காலம் அப்படி பேசவே இல்லை. உமக்கு சித்தமாயிருந்தா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, உங்களுக்கு இதுல ஓகேன்னா, உங்களுக்கு இதுல ஒப்புதல் இருக்கும்னா எனக்கு நீங்க செஞ்சு கொடுங்களேன், என் குலம் அழிஞ்சு போகாம பாத்துக்கங்களேன். அப்படி ஒரு தாழ்மையான ஜீவியம், ஒரு தாழ்மையான குணம். ரொம்ப அழகுள்ளவன் சொல்லிட்டு பெருமை பாராட்டல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிற இதை ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்களோட தாழ்மையான ஜீவியம் அவங்களுக்கு அந்த வெற்றி பெற்றுக் கொடுப்பதா இருந்தது. அந்த யூத களத்தை அவங்களால ரட்சிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஆமானோட அந்த தப்பான அந்த கொலை செய்யணும் எல்லாரையும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து அந்த யூத மக்களை காப்பாற்றி கொடுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ராஜா அந்த எஸ்தர் ராஜாத்தி மேல ரொம்ப பிடிச்சு போனதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட தாழ்மை ஜீவியம். ஸோ அந்த தாழ்மை ஜீவியத்தை நம்மளும் நம்ம வாழ்க்கையில இந்த பெண்களாகிய நீங்கள் கடைபிடிக்கணும்னு இந்த வேத நூல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீடுகளில் நிறைய பிரச்சனை, கிறிஸ்டியன் மேரேஜஸையும் எடுத்துக்கோங்க, 10% மேல டைவர்ஸ் ஆகுது. ஏன் வருது? தாழ்மை ஜீவியம் இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, நீ பெருசா நான் பெருசா, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகுது. ஸோ பெண்களாகிய நாம் இனியவளே, இனிமையானவங்க, இனிமையான சொற்களை பேசுறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா கணவருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும். நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அன்பா பொறுமையா சாதிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எஸ்தர் ராஜாத்தி மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிச்சுன்னா இதை எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் 2 தடவை. உங்களுக்கு என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. உங்க வீட்டுக்காரரு உங்க அம்மா அப்பாட்ட வாங்கணுமா, இப்போ எனக்கு இது ஆசைப்படுறேன், உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கொஞ்சம் போய் பொறுமையாக கேட்டு பாருங்களேன், ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களோட தாழ்மையான ஜீவியம் உங்களோட வெற்றி வாழ்க்கைக்கு அது ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறத இந்த எஸ்தர் நூல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் பில்லேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். பில்லேஜ் அப்படின்னா வில்லன் வருவான், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். எஸ்தர் ராஜாதிக்கு வந்துச்சுல்ல, ஒரு அனாதையாக இருந்த பிள்ளை, ஏதோ சொன்னாங்கன்னு மேக்கப் போட்டா, ஒரு வருஷம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணாங்க, ராஜாத்தி ஆக்கிட்டாங்க, நிம்மதியாக இருந்தாங்களா? இல்லை. உடனே ஆமானிங்கிறவன் யூத குலத்துக்கே வேட்டு வைக்கிறான் அப்படின்னு உடனே மொர்தெக்காயை வான் பண்ணுறாரு, எம்மான் இப்படி சும்மா இருந்தால் நல்லதில்லை, நீ போய் ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது நிப்பாட்டு, இந்த யூத குலம் அழிஞ்சு போயிட போகுது அப்படின்னு சொன்ன உடனே பெரிய போராட்டம், பெரிய வேதனை, உச்சத்தில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும், நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, ஜெபத்தின் மூலமா அதை வெற்றி கால்றாங்க. அது மாதிரி நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் எஸ்தர் ராஜாத்தி மாதிரி நல்லா உபவாசித்து ஜெபித்து இது எப்படி நம்ம மேற்கொள்வது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத ஜெபத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த எஸ்தர் ராஜாத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்மூத்தா போகாது, அப்படித்தானே, ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ ஆமானை எடுத்துக்கோங்க, அவன் என்ன நினைச்சான், 50 அடி 3 தூக்கு மரத்தை உண்டு பண்ணான், கெடுவான் கேடுன்னு நினைப்பான், அப்படி படிச்சிருக்கோம்ல. ஸோ அதுல யாருக்காக அதை உண்டு பண்ணா, மொர்தெக்காயை தூக்கில போட சொன்னான். கடைசியில் அதுல போடப்பட்டது யாரு, ஆமானே போட போடுறான். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிம்போம். அதனால யாருக்குமே கெடுதல் நினைக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா, பிரச்சனையா, மறந்துடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பகைவருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். எதிரிகளை மன்னிக்கும் குணமுள்ளவர்களாக காணப்படணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறீர்களே அப்படின்னு தானே சொன்னாரு. அவ்வளோ வேதனை சிலுவையில், அவ்வளோ வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்காரு. அப்போ கூட என்ன செய்யறாரு? காரி துப்புனவங்களை, சாட்டையால் அடித்தவங்களை, முள்முடி சூட்டினவங்களை, குத்துனவங்களை எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு? மன்னிக்க வேண்டுகிறார். அந்த மாதிரி பிரச்சனைகள் யாராவது கொடுக்குறாங்க, கவலைகளை கொடுக்குறாங்க, கஷ்டங்களை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, அவங்கள நீங்கள் மன்னிங்க. உங்களுக்கு கிளாடிஸ் அம்மையாரை பற்றி தெரியும் இல்லையா? ஒடிசால தன்னோட கணவரையும் 2 மகன்களையும் ஜீப்பில் வச்சு எரிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் அவங்கள மன்னிக்கிறேன், கிளாடிஸ் அம்மையார் மன்னிக்கிறேங்குது. அந்த மண்ணில், அந்த கிறிஸ்தவத்துக்கே எதிர்ப்பு கொடுத்த மண்ணில், தொழுநோயாளிகள் மத்தியில் திரும்ப அவங்களோட சர்வீஸை கன்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தன்மை பெண்கள்கிட்ட காணப்படணும். அந்த சகிக்கும் தன்மை பெண்கள்கிட்ட காணப்படணும். எதிர்கொள்ளும் தன்மை பெண்கள்கிட்ட காணப்படணும். ஆன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்ந்து மூலையில் உட்காந்துடக்கூடாது. ஓ இது வா, இந்த பிரச்சனையா, இது கடவுள் அனுமதித்துக்கிறார், இதுக்குன்னு ஒரு அவுட்கம் இருக்கும், இதுக்குன்னு ஒரு முடிவு வரும், அது என்ன நம்ம ஜெபிச்சு கேட்டுக்கொள்ளுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை தாங்குற பலனையும் நமக்கு என்ன தருவார்? கண்டிப்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிடுவார். ஸோ அதனால நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாது. எல்லா வேலையிலும் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாகவே போகாது. அப்பப்போ பிரச்சனை வரும், அப்பப்போ பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ள தெரியணும். அதுதான் நம்மளை நம்ம இன்னும் நல்லா தகுதி உள்ளவங்களாக்கும். ஸ்மூத்தாக நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, பிரச்சனையே இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது, இன்பமாக இருக்காது. பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். நல்லா கூழாங்கல்லாம் எப்படி வருது? நல்லா ஓடி ஈடி உருண்டு வந்தால் தான் ஷேப் ஆகுது, நல்லா ஸ்மூத் ஆகுது, அழகாகுது. அது மாதிரி நம்மளும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரும்போது தான் நமக்கு நல்லா அதனோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பட்டறிவு அப்படிங்கிறோம், அது நமக்கு கிடைக்கும். அதனால பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதையும் இந்த எஸ்தர் நூல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சீனே என்ன? நம்மளோட தேவாதி தேவன் ஆளுகை செய்கிறது. எஸ்தர் ராஜாத்தி ஒரு சாதாரண அனாதை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை. அவங்கள அந்த முர்தெக்காய் தான் கூட்டு வர்றாரு. ஆரம்பமே எப்படி இருக்கு? ரொம்ப அனாத பொண்ணு. அந்த பொண்ணு ராஜாத்தியா உயர்த்தப்படுறார். யாரால? அது தேவ சமூகத்துல அவ தன்னை அர்ப்பணிச்சதுனால தான். அடுத்தது யூதர்களுக்கு அழிவு வருது. அப்பவும் இந்த எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜா முன்னுக்கு நின்னா கொன்னும் போடலாம், தான் உயிரை பணைய வச்சுதான் போறான். பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குது. எஸ்தர் ராஜாத்தி என்ன வேணாலும் கேளு, என்னோட ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் உனக்கு தாரேன்னு சொல்றாங்க. அது யாரால? கர்த்தர் மூலமா கிடைச்ச தயவும் கிருபையும் தான். ஸோ இதுல பவர்ஃபுல் காட் அதுல இருக்கிறத பாக்குறோம். அது ஒரு திரைக்கு பின்னுக்க எந்த 10 அதிகாரத்திலையும் எதுலையாவது கடவுள், எதுலையாவது தேவன், எதுலையாவது கர்த்தர் அப்படின்னு வார்த்தையே வரல. பட் எல்லா காரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் பேஸ் யாரு? நம்மளோட கடவுள் தான், நம்மளோட கர்த்தர் தான், தேவாதி தேவன் தான், காரியங்களை மாற்ற வல்லவர் தான், நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குறவர் தான், விடுதலையை கொடுக்குறவர் தான், இந்த குப்பையில் இருக்கிறவங்கள, புழுதியில் இருக்கிறவங்கள கூட தூக்கி நிறுத்துறவர் தான். ஸோ அந்த தேவாதி தேவனை நம்ம எப்போதுமே நம்ம இருதயத்துல நினைத்து கொள்கிறவர்களாக, நம்முடைய காரியங்கள்லாம் அவரோட பாதத்தில் அர்ப்பணித்து நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எப்பயும் ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம காணப்படும் போது எல்லா காரியங்கள்லையும், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள்லேருந்து வெற்றி கொடுப்பார் என்ற விசுவாசமான வாழ்க்கை நம்ம வாழ்றவங்களும் நம்ம இந்த காணப்படணும் அப்படிங்கிறத இந்த எஸ்தர் நூல் மூலமா தெரிஞ்சுக்கொள்றோம். ஸோ ஒவ்வொரு பெண்களும் இந்த இனியவளை நிகழ்ச்சியில பங்கு கொள்ற ஒவ்வொருவரையும் திரும்பவுமா பெண்களா பிறந்துட்டோம் அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிடாதீங்களே. பெண்கள் மாதவம் செஞ்சிடணும், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமோமா அப்படிங்கிற பாட்டு பாடுறோம். ஸோ இப்போ பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள், பிரகாசிக்கிறார்கள், நல்ல ஒளியா திகழ்றாங்க. ஸோ பெண்கள் வேலை பார்க்குற இடமா குட்டா இருக்கும், பெண்கள் வேலை பார்க்குற இடமா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்க உருவாக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளால சாதிக்க முடியும். நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்துல நம்ம வந்ததன் நோக்கம் என்ன? நம்ம எல்லாரையும் உள்ளங்கையில வரைஞ்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு எஸ்தர் இருக்கீங்களா? இங்க வேற ஏதாவது எஸ்தர் இருக்கீங்களா? உங்களோட நோக்கம் என்ன? நீங்க
சும்மா அப்படியே நான் யாரு, நான் படிக்காதவ, எனக்கு என்ன தெரியும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியங்களை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. உங்க குடும்பத்தை நீங்க சீர்படுத்துங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை நீங்க கண்டு கொள்ளுங்கள். அப்படி உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை, உங்களோட படைத்தது நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவர்களை காணப்படுங்க. எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்படுங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோது தப்பான முடிவுகளை எடுத்து தற்கொலைக்கு போறது, டைவர்ஸ் வாங்குறது, வீட்டை விட்டு வெளியே போறது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கைவிட்டுட்டு ஜெபம் 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 ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கு. அது ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், அப்படியே மனசெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். எல்லா போர்டனும் காணாம போயிடும். உங்களை பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு தானே சொல்றாரு. நீங்க கேளுங்க, அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் தானே சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க கேட்கல, கேளுங்க, உங்களோட சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றாரு. ஆனா எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு எசப்பாவை நோக்கி, நான் அப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு இது தேவை இருக்கு, நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். எல்லா பிரச்சனையும் காணாம போயிடும். எல்லாமே உங்களுக்கு ரெட்டத்தனையா மூவத்தனையா உங்களுக்கு பலன் கடவுள் கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள்ல எல்லா மனிதர்களும் சந்திக்கிறாங்க. ஸோ எல்லா பெண்களும் சந்திக்கிறாங்க. அதை நம்ம அதை மேனேஜ் பண்றது இருக்குல்ல, அதை நீங்க சமாளிக்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு பட்டறிவை கொடுக்குது. அதனாலே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா காரியங்களுக்கும் பின்னிக்கும் நம்மளோட தேவாதி தேவன் இருக்கார். எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லவர் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அவரோட பிரசன்ஸ் தான், அந்த பவர்ஃபுல் காடு தான், அந்த தேவாதி தேவன் தான் மொர்தெகாயை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்துறாரு. அந்த தேவன் தான் எஸ்தரை ராஜாத்தியா உயர்த்துறாரு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கர்டைனா, ஒரு பேக்ரவுண்ட்ல நின்று ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பிளெஸிங்ஸ், அவரோட கிருபை, அவரோட காருண்யத்தை, அவரோட தயவு, அவரோட ரட்சிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா காரியங்களையும் வெற்றியா வாய்க்கப்படுறார். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஏசப்பாட்ட அர்ப்பணிச்சு ஜெபித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு இந்த இனியவளை நேயர்களுக்கு நான் என்னோட செய்தியை இந்த எஸ்தர் ராஜாத்தியின் மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா பெண்களும் நோக்கத்தோட படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த நோக்கம் நிறைவேற காத்திருங்கள். எல்லாவற்றையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். சோர்ந்து போயிடாதீங்க. வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர் இருக்காரு. எல்லா காரியத்தையும் மாற்றி போட வல்லவர் இருக்காரு. உங்களுக்குன்னு உங்களை விடுதலை பண்ண, உங்களை ரட்சிக்க ஒரு பெரிய கடவுள், ஒரு பெரிய ஆத்தும ஆதாயக்காரர் நமக்கு இருக்காரு. ஸோ மறந்து போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட காரியங்களை பெற்று எல்லா அனுக்கிரகத்தையும் நீங்க பெற்று நல்லா சந்தோஷமா சமாதானமா, யூதர்களுக்கு நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அவ்வளவு ஒரு சந்தோஷம். சஞ்சலம் இருக்கா? சந்தோஷமா ஆகணுமா? துக்கம் இருக்கா? மகிழ்ச்சியா மாறணுமா? நீங்க கண்டிப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்படணும். ஸோ எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு நம்மளுடைய இரட்சகர் இருக்கிற, மறந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் அனைவருக்கும் உற்சாகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தீபஸ்திரிகளாய், உப்பாய், வெளிச்சமாய் இந்த உலகத்துக்குள் நீங்களை பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரமபிதாவே, இந்த வேலையிலும் கூட எஸ்தர் ராஜாத்தியின் வாழ்க்கையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட 5 பாடங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஜெபிப்பதன் மூலம் நாங்கள் அதை ஆண்டவரே நாங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கிட்டே தாழ்மையின் ஜீவியம் காணப்பட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தினது அந்த தாழ்மையின் ஜீவியம், அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்துல கடைபிடிக்க நீங்க உதவி செய்ய வேண்டும். எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. அதை நிவர்த்தி செய்ய வல்லவர், அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் தேவாதி தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறவர், எல்லா காரியங்களையும் வெற்றியா மாற்றி போறியவர், காரியங்களை மாற்ற வல்லவர் நம்முடைய தேவாதி தேவன், கத்தாதி கத்தர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த எஸ்தர் ராஜாத்தின் நூல் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிக்க எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயமா அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ.